தேர்டு சம் கவனிங்க. என்ன கேட்டிருக்காங்க? ஷோ தட் த ஃபாலோவிங் பாயிண்ட்ஸ் டேக்கன் இன் ஆர்டர் ஃபார்ம் அண்ட் ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். ஸோ இப்போ கொடுத்துருக்காங்கல்ல, ஸோ இந்த பாயிண்ட்ஸ் வந்துட்டு ஐசோசெலஸ் ட்ரையாங்கிளை காமிக்குதா அப்படின்னு ஃபார்ம் பண்ணுதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் அப்படின்னா என்னென்னா, ஸோ அப்போ ரெண்டு பாயிண்ட்ஸ் வந்துட்டு எப்படி இருக்கும்? ஈக்குவலாக இருக்கும். அதாவது இந்த சைடும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ இது வந்து தேர்டு சைடாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஏதாவது ரெண்டு சைட்ஸ் ஈக்குவலாக இருந்தது அப்படின்னா அதுக்கு பேர் தான் என்னது? ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, இப்போ ஏபி இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ செகண்ட் சம்மில் நம்ம கொலினியர் கண்டுபிடிச்சோம்ல, ஸோ ஏபி பிசி ஏசி அப்படின்னு சொல்லிட்டு 3 பாயிண்ட்ஸ் கண்டுபிடிச்சோமா. ஸோ அதே மாதிரி இங்கேயும் கண்டுபிடிக்க போகிறோம் சைட்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு. இப்போ இதான் இது ஏ, இது பி, இது சின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ ஏபியும் ஏசியும் ஈக்குவலா, ஸோ இல்லை ஏபியும் பிசியும் ஈக்குவலா. ஓகேவா? ஸோ ஏதாவது ரெண்டு சைட்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்க போகுது. ஓகேவா? ஸோ அப்போ என்ன பண்ணணும்? இந்த சைடு கண்டுபிடிக்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஏங்கிற இந்த பாயிண்ட்டும் பிங்கிற பாயிண்ட் வச்சுட்டு இந்த சைடு என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ அப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு என்னது? ஏபி கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஏ வந்துட்டு என்னது? 5,4, பிங்கிறது 2,0. ஓகேவா? ஸோ இப்போ ஏபி கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன? ட்ரையாங்கிள் அப்படின்னால என்ன ஃபார்முலா? ரூட் ஆஃப் x2 மைனஸ் x1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 மைனஸ் y1 ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? ஸோ இதானே இதோட ஃபார்முலா. ஸோ இப்போ ஃபஸ்ட் இருக்கிறது என்னது? x1 y1. ஸோ செகண்ட் இருக்கிறது x2 y2. ஓகேவா? ஸோ அப்போ சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா ஃபார்முலாவில்? ஸோ சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? x2 அப்படிங்கிறது 2 மைனஸ் x1 அப்படிங்கிறது 5 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 அப்படிங்கிறது என்னது? 0 மைனஸ் y1 அப்படிங்கிறது 4. ஸோ ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள். 2ல் 5 போயிடுச்சு அப்படின்னா பேலன்ஸ் நம்மளுக்கு எவ்வளோ? அதாவது 5ல் தான் 2 போகும். ஸோ பேலன்ஸ் எவ்வளோ? 3. பெரிய நம்பர் சிம்பிள் மைனஸாக. ஸோ அப்போ -3 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 0 மைனஸ் 4 எவ்வளோ? -4. ஸோ -4 ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? ஸோ ரூட் ஆஃப் 3 ஸ்கொயர் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 3 3s are 9. ஸோ மைனஸ் ஸ்கொயர் பண்ணுறப்போ நம்மளுக்கு ப்ளஸ்ஸாக மாறிடும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி 4 ஸ்கொயர் பண்ணால் எவ்வளோ வரும்? 16. ஓகேவா? ஸோ அப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு நம்மளுக்கு எவ்வளோ வருது? 25. 25 அப்படிங்கிறது எதோட ஸ்கொயரு? 5 5s are 25. அப்போ 5 ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாமா? ஓகேவா? ஸோ அப்போ நம்ம என்ன எழுதலாம் அப்படின்னா, ஸ்கொயருக்கும் ரூட்டுக்கும் கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போ ஏபி இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கிது? 5 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கிது. ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கலாம்? பிசி கண்டுபிடிக்கலாமா? ஸோ பியோட பாயிண்ட்ஸ் வந்துட்டு என்னது? 2,0. அடுத்து சியோட பாயிண்ட்டு -2,3. ஓகேவா? ஸோ எடுத்து எழுதியாச்சு. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் இருக்கிறது x1 y1. ஸோ செகண்ட் இருக்கிறது x2 y2. ஓகேவா? ஸோ அப்போ என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? பிசி கண்டுபிடிக்க போகிறோம். ஃபார்முலா என்னது? ரூட் ஆஃப் x2 மைனஸ் x1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 மைனஸ் y1 ஹோல் ஸ்கொயர். இந்த எக்ஸசைஸ் 5.2லேருந்து கண்டிப்பாக ஒரு 2 மார்க் இல்லைனா ஒரு 5 மார்க் கண்டிப்பாக கேட்பாங்க. ஓகேவா? ஸோ அதனால் எல்லா சம்ஸுமே நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. x2ங்கிறது என்னது? -2 மைனஸ் x1 அப்படிங்கிறது 2 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 அப்படிங்கிறது 3 மைனஸ் y1 அப்படிங்கிறது 0. ஓகேவா? சிம்பிள் ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கா? அப்போ என்ன பண்ணிக்கலாம்? ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 2 + 2 எவ்வளோ? 4 - 4 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 3ல் 0 போயிடுச்சுன்னா 3. ஸோ 3 ஸ்கொயர். ஸோ இப்போ 4 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 16. 3 ஸ்கொயர் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 9. ஓகேவா? ஸோ அப்போ 16 + 9 எவ்வளோ? 25. ஸோ ரூட் 25 அப்படின்னு இருக்கா? ஸோ ரூட் 25 அப்படிங்கிறத நம்ம எப்படி எழுதலாம்? 5 5s are தானே 25. ஸோ அப்போ 5 ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாமா? ஸோ இப்போ எப்படி கேன்சல் ஆகுது? ஸ்கொயருக்கும் ஒரு ரூட்டுக்கும் கேன்சல் ஆகிடுது. ஸோ அப்போ ஆன்சர் என்னது? 5. ஓகேவா? ஸோ அப்போ பிசி இஸ் ஈக்குவல் நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு? 5 அப்படின்னு கிடச்சிருக்கு. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஏசி கண்டுபிடிப்போமா? ஸோ ஏங்கிற பாயிண்ட் வந்துட்டு என்னது? 5,4. சிங்கிற பாயிண்ட்டு -2,3. ஓகேவா? ஸோ இது சி. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு இப்போ என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? ஏசியா? ஸோ அப்போ ஃபார்முலா என்னது? எல்லாத்துக்குமே ஃபார்முலா எழுதிக்கோங்க. ஸோ x2 மைனஸ் x1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 மைனஸ் y1 ஹோல் ஸ்கொயர். ஸோ x2 அப்படிங்கிறது என்னது? ஃபஸ்ட்டுக்கு அது x1, இது y1, இது x2, இது y2. ஸோ எழுதி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ என்ன வரும்? -2 - 5 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 அப்படிங்கிறது 3 - 4 ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? ஸோ அப்போ சிம்பிள் ரெண்டு ஒரே மாதிரி இருந்தால் என்ன பண்ணிக்கலாம்? ஆட் பண்ணிக்கலாமா? ஸோ அப்போ இதுவும் மைனஸ் இதுவும் மைனஸ். ஸோ ஆட் பண்ணிக்கலாம். எவ்வளோ வருது? -7. ஓகேவா?
ப்ளஸ் 3ல் 4 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் எவ்வளோ 1. பெரிய நம்பர் 4 தான், அதோட சிம்பிள் என்ன மைனஸ். ஸோ அப்போ -1 ஹோல் ஸ்கொயர். 7 7s are 49 ப்ளஸ் 1 ஸ்கொயர் பண்ணால் 1. ஸோ த ஆன்சர் இஸ் √50. ஓகேவா? ஸோ இப்போ √50 அப்படிங்கிறப்ப எப்படி எழுதலாம்? 50க்கு வந்து எல்ஜிஎம் எடுப்போம். ஸோ எல்ஜிஎம் எடுத்தோம் அப்படின்னா 2 டேபிள் எடுத்தால் 25, 5 டேபிளில் 5 டைம்ஸ். ஸோ இப்போ நம்மளுக்கு என்னெல்லாம் கிடைக்கிது? √50 இஸ் ஈக்குவல் டு √2 × 5 × 5 அப்படின்னு கிடைக்குதா? ஸோ பேர்ஸ் இருந்தது அப்படின்னா ரூட்லேருந்து வெளில எடுக்க முடியுமா? ஸோ அப்போ 5 தான் பேரோடு இருக்குது. ஸோ அப்போ 5ஐ வெளியில் எடுத்துடலாம். இப்போ ரூட்டுக்குள்ளே என்ன மட்டும் இருக்குது? 2 மட்டும் இருக்குது. ஏன்னா 2க்கு பேர் இல்லை, அதனால் 2 மட்டும் உள்ளாரையே இருக்குது. ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர், ஏசிக்கான ஆன்சர் என்ன? 5√2. ஓகேவா? ஸோ அப்போ ஏபி இஸ் ஈக்குவல் டு 5, பிசி இஸ் ஈக்குவல் டு 5, ஏசி இஸ் ஈக்குவல் டு 5√2. ஓகேவா? அப்போ நம்மளுக்கு இதில் வந்துட்டு ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணுதா? இதில் வந்துட்டு ஏதாவது 2 சைட்ஸ் வந்துட்டு ஈக்குவலாக இருக்கா? ஆமாம், இருக்கு. ஸோ the 2 sides are equal. என்னென்ன சைட்ஸு? ஏபியும் பிசியும். ஓகேவா? ஸோ அப்போ எப்படி எழுதிக்கலாம்? ஏபி இஸ் ஈக்குவல் டு பிசி இஸ் ஈக்குவல் டு 5. ஓகேவா? therefore ஏபிசி இஸ் அ ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். ஓகேவா? ஸோ அதானே கேட்டிருக்காங்க. ஸோ ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியாச்சு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் பாயிண்ட் பார்ப்போமா? ஃபஸ்ட்டு பாயிண்ட் போட்ட மாதிரியே தான் செகண்ட் பாயிண்ட்டும் போட போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்னது? ஏபி கண்டுபிடிப்போம், அடுத்தது பிசி கண்டுபிடிப்போம், அதுக்கப்புறம் வந்துட்டு ஏசி கண்டுபிடிப்போம். ஓகேவா? ஸோ இது 3மே கண்டுபிடிச்சிருவோம். ஸோ கண்டுபிடிச்சிட்டு நம்ம கரெக்டாக வருதா, அதாவது 2 சைட்ஸ், ஏதாவது 2 சைட்ஸ் ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு என்னது? ஏபி கண்டுபிடிப்போமா? ஸோ ஏங்கிறது வந்து 6, -4, பி அப்படிங்கிறது -2, -4. ஓகேவா? ஸோ அப்போ ஏபி இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப், ஃபார்முலா என்னது? x2 - x1 whole square plus y2 - y1 whole square. ஓகேவா? ஸோ அப்போ x2 அப்படிங்கிறது இது, x1 அப்படிங்கிறது இது, ஃபஸ்ட் இருக்கிறது x1 y1, அடுத்தது இருக்கிறது x2 y2. ஓகேவா? ஸோ அப்போ x2 அப்படிங்கிறது என்ன? -2 - 6 whole square ப்ளஸ் -4 மைனஸ் ஆஃப் -4, இங்கேயும் ஒரு -4 இருக்கா? அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடும். ஓகேவா? ஹோல் ஸ்கொயர். ஸோ அப்போ இது ரெண்டுத்தையும் சிம்பிள் 2 ஒரே மாதிரி இருந்தால் என்ன பண்ணிக்கலாம்? ஆட் பண்ணிக்கலாம். சிம்பிள் மாறி மாறி இருந்தால் மைனஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஒரே மாதிரி இருக்குது, அப்போ ஆட் பண்ணிக்கலாம். என்ன வருது? -8 ஸ்கொயர் ப்ளஸ், ஸோ அப்போ இது வந்துட்டு என்னது? 4ல் 4 போயிடுச்சுன்னா 0வா? அப்போ 0 ஸ்கொயர். ஸோ 8 8s are எவ்வளோ? 64. 64 + 0 64 தான். ஓகேவா? ஸோ 64 நம்ம எப்படி எழுதலாம்? 8 ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாமா? ஸோ அப்போ என்ன ஆகுது? ஸ்கொயருக்கும் ரூட்டுக்கும் கேன்சல் ஆகுது. ஓகேவா? ஸோ நீங்கள் இதை எப்படி எழுதிக்கலாம்? அப்படி இல்லை அப்படின்னா 8 × 8 64. ஸோ பேர் இருந்தது அப்படின்னா ரூட்லேருந்து வெளியில் எடுத்துடலாம். ஸோ இப்போ 8 அப்படின்னு சொல்லிட்டு இப்படி எழுதலாம். 8 ஸ்கொயர் அப்படின்னு போட்டு ஸ்கொயருக்கும் ஸ்கொயர் ரூட்டுக்கும் கேன்சல் பண்ணிவிட்டு 8 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகேவா? ஸோ இது அப்படி இல்லை அப்படின்னா இது உங்கள் இஷ்டம் தான். ஓகேவா? ஸோ ஏபி கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பிசி கண்டுபிடிப்போமா? -2, -4, 2, 10. இது வந்து சிக்கு. ஓகேவா? ஸோ இப்போ பிசி கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ முதல்ல என்ன பண்ணிக்கலாம்? ஃபார்முலா எடுத்து எழுதிக்கலாம். ரூட் ஆஃப் x2 - x1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 - y1 ஹோல் ஸ்கொயர். x2 - x1, x2 வந்துட்டு எது? ஃபஸ்ட் இருக்கிறது x1 y1, அடுத்தது இருக்கிறது x2 y2. ஸோ எல்லாத்துலேயுமே எழுதி வச்சுக்கோங்க. எழுதிக்கிட்டிங்கன்னா தான் சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப கரெக்டாக பண்ணுவீங்க. இல்லைனா இது பக்கத்துலேயே பண்ணிவிட்டு தப்பு பண்ணிடுவீங்க. ஓகேவா? 2 மைனஸ், ஸோ மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஓகேவா? +2 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 அப்படிங்கிறது 10 மைனஸாக, ஸோ இங்கே ஆல்ரெடி மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகிடுது? ப்ளஸ் ஆகிடுது. ஓகேவா? ஸோ அப்போ +4 ஹோல் ஸ்கொயர். ஸோ 2 + 2 எவ்வளோ? 4ஆ? ஸோ 4 ஸ்கொயர் ப்ளஸ் 10 + 4 எவ்வளோ? 14 ஸ்கொயர். 4 ஸ்கொயர் பண்ணோன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 16. 14 ஸ்கொயர் பண்ணோம் 196. ஓகேவா? ஸோ அப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாமா? ஸோ 6 + 6க்கு 12, ஸோ 10 1, ஸோ 112 வருது. ஓகேவா? ஸோ அப்போ இதுதான் வந்துட்டு என்னது? பிசி. ஓகேவா? ஸோ பிசி இஸ் ஈக்குவல் டு 112.
ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு சிஏ கண்டுபிடிப்போமா. ஸோ சி வந்துட்டு என்னது 2,10, ஏங்கிறது என்ன 6, -4. ஓகேவா. ஸோ இது ஏசிஏ அப்படின்லாம் எழுதலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எழுதலாம். ஸோ எப்படி போட்டாலும் நம்மளுக்கு ஆன்சர் கரெக்டாக தான் வரும். ஆனால் நம்மளை என்னது x1 y1 மாற்றி x1 y2 பக்கத்துலேயே தான் எழுதிடக்கூடாது. ஓகேவா. இது x2 இது y2. ஸோ அப்போ நெக்ஸ்ட் சிஏ கண்டுபிடிக்கிறோம். ரூட் ஆஃப் ஃபார்முலா என்னது x2 - x1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 - y1 ஹோல் ஸ்கொயர். ஸோ அப்போ ரூட் ஆஃப் x2 அப்படிங்கிறது என்னது 6. ஸோ 6 - 2 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 அப்படிங்கிறது -4. அடுத்தது மைனஸ் இது வந்துட்டு என்னது 10. ஓகேவா. ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கிது 6ல் 2 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் எவ்வளோ 4. ஸோ 4 ஸ்கொயர் ப்ளஸ் சிம்பிள் ரெண்டு ஒரே மாதிரி இருக்குது. அப்போ என்ன பண்ணிக்கணும் ஆட் பண்ணிக்கணுமா. ஸோ அப்போ 10 + 4 எவ்வளோ 14. ஸோ 14 ஸ்கொயர். ஸோ அப்போ இது ரெண்டுத்தையும் 4 4 சார் எவ்வளோ 16, 14 14 சார் எவ்வளோ 196. ஓகேவா. ஸோ இஸ் ஈக்குவல் டு இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கிது 112. ஸோ இங்கே கிடைச்சதே தான் இங்கேயும் கிடைச்சிருக்கு. ஸோ அப்போ எந்த ரெண்டு சைடு ஈக்குவலாக இருக்குது பிசியும் சிஏவும் ஈக்குவலாக இருக்குது. ஓகேவா. என்ன எழுதிடலாம் BC is equal to CA is equal to root of 112. இது வந்துட்டு என்னது 2 sides are equal. ஓகேவா. ஸோ ஈக்குவல் அப்படிங்கிறதுனால என்ன சொல்லிடலாம். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு ஆன்சர் முடிக்கிறேன். ஸோ இந்த இடத்த வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா. ஸோ therefore இது என்ன ட்ரையாங்கிள் ஏபிசி அப்படிங்கிற பாயிண்ட்ஸா. ஸோ ஏபிசி இஸ் அ ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் இஸ் அன் ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். ஓகேவா. இதுக்கப்புறம் இந்த லைனை எழுதி முடிச்சிருங்க. ஓகேவா. புரிஞ்சுதா இது வரைக்கும் எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ புரிஞ்சுதுன்னா லைக் பண்ணுங்கள், புரியலனா என்ன புரியல அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளேலிஸ்ட்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ப்ளேலிஸ்ட் செக் பண்ணிங்க அப்படின்னா எல்லா சம்ஸ்க்கான ஆன்சர்ஸுமே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.